Hi friends, my name is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான ஒரு 25 sentences தாங்க பார்க்க போறோம். இந்த 25 sentences அன்றாட வாழ்க்கையில நம்ம பேசக்கூடிய sentences தான். ஓகேவா? ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம தமிழ்ல பேசியிருப்போம். இப்போ நம்ம இங்கிலீஷ்ல பேசி பிராக்டிஸ் பண்ண போறோம். Because we are learning English. ஓகே, ஸோ நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இங்கிலீஷ் சூப்பரா பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால அமைதியா இருக்கக்கூடாது. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல உங்களோட ஆன்சரை என் கூட சேர்ந்து சொல்லிட்டே வாங்க. ஓகே, ஸோ நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டிட்டு வீடியோவை பாருங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ், நான் அவன்கிட்ட என்ன சொல்லணும். நான் அவன்கிட்ட என்ன சொல்லணும், அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி கேட்பீங்க? வாட் ஷுட் ஐ டெல் ஹிம்? வாட் ஷுட் ஐ டெல் ஹிம்? நான் அவன்கிட்ட என்ன சொல்ல வேண்டும். அந்த வேண்டும்னு வரும்போது அந்த ஷுட் யூஸ் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ், அந்த கண்ணாடியை யார் உடைச்சது? அந்த கண்ணாடியை யார் உடைச்சது அப்படின்னு கேட்கணும். அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? இதெல்லாம் நம்ம வீட்டில் கேட்கக்கூடிய கேள்விதான் இல்லையா? எப்படி கேட்பீங்க? Who broke that mirror? Who broke that mirror? அந்த கண்ணாடியை யார் உடைச்சது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எல்லாரும் தூங்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் தூங்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நம்ம இப்ப சொல்லிக் கொடுக்கக்கூடிய சென்டென்சஸ் எல்லாமே நம்ம கேஷுவலா தமிழ்ல பேசக்கூடிய சென்டென்ஸ் தான் இல்லையா? இதெல்லாம் நம்ம நிறைய டைம் சொல்லியிருப்போம்ல. எல்லாரும் தூங்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I think everyone is sleeping. I think everyone is sleeping. ஓகே, நான் நினைக்கிறேன் எல்லாரும் தூங்குறாங்க அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நான் அவளுக்காக காத்துட்டு இருக்கேன். நான் அவளுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்? நான் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? காத்து கொண்டிருக்கிறேன். கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி சொல்லுவீங்க? I am waiting for her. I am waiting அப்படின்னா நான் காத்து கொண்டிருக்கிறேன். For her அப்படின்னா அவளுக்காக. ஃபார்னா காக அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதே இது இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? I am waiting for you. I am waitingனா நான் காத்து கொண்டிருக்கிறேன். For you அப்படின்னா உனக்காக. இந்த மாதிரி தான் சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணி நீங்களே நிறைய சென்டென்சஸ் நீங்களே கத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீ எதை பத்தி நினைக்கிற? நீ எதை பத்தி நினைச்சிட்டு இருக்க? அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட்? வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட்? நீ எதை பத்தி நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், யாரும் என்னை நம்ப போறது கிடையாது. யாரும் என்னை நம்ப போறது கிடையாது அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? No one is going to believe me. No one அப்படின்னா யாருமே, is going to believe me என்ன நம்ப போறது கிடையாது. பிலீவ்னா நம்புறது. ஓகே, so no one is going to believe me. யாருமே என்ன நம்ப போறது கிடையாது. ஓகே, இதே இது யாருமே அவனை நம்ப போறது கிடையாது. அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? சின்ன ஒரு மாற்றத்தை நீங்க பண்ணணும். யாருமே அவனை நம்ப போறது கிடையாது. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? No one is going to believe him. மீய தூக்கிட்டு ஹிம் போடுறீங்க, அவ்வளவுதான். No one is going to believe him. யாருமே அவனை நம்ப போறது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீ அதை எப்படி கண்டுபிடிச்ச? நீ அதை எப்படி கண்டுபிடிச்ச? அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ஏதோ ஒன்று தொலைஞ்சிருச்சு. ஓகே, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க ஒருத்தவங்க. நீங்க கேக்குறீங்க, நீ அதை எப்படி கண்டுபிடிச்ச? அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? How did you find that? How did you find that? நீ அதை எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அது எங்க இருக்கு? அது எங்கே இருக்கிறது? அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? சிம்பிளான கேள்வி, எப்படி கேட்பீங்க? Where is it? Where is it? அது எங்க இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், என்ன போக விடு. என்ன போக விடு. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Let me go. Let me go. என்னை போக விடு. ஓகே, லெட்டுக்கு ஒரு மீனிங் இருக்கு, விடு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, லெட் மீ கோ, என்ன போக விடு. இதே இது அவனை போக விடு. அது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? let him go. let him go. இதே இது அவளை போக விடு அப்படின்னா let her go. அவர்களை போக விடு அப்படின்னா let them go.
ஓகே, ராமுவை போக விடு அப்படின்னா லெட் ராமு கோ. ஓகே, சோ சிம்பிளான விஷயங்கள் தான் இதெல்லாம். ஈஸியா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அது உன்னோட தவறு இல்ல, அது உன்னோட தப்பு இல்ல. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட். இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட். இது உன்னுடைய தவறு இல்லை. இல்லைன்னு சொல்றது தான் நாட் போட்டிருக்கோம். ஓகே, யுவர் ஃபால்ட் அப்படின்னா உன்னுடைய தவறு. இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட். இது உன்னோட தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், அவங்க எங்க போனாங்க? அவர்கள் எங்கே போனார்கள்? அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Where did they go? Where did they go? அவர்கள் எங்கே போனார்கள்? இந்த முதல்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த வேர் அப்படிங்கிற வார்த்தை, அது எப்படி வாசிக்கணும்னு பாருங்க. வேர். ஓகே, ஏன்னா WEREன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை வந்து வேர் அப்படின்னு வாசிப்போம். இதை வந்து வேர் அப்படின்னு நம்ம வாசிக்கணும். ஓகே, வேர் டிட் தே கோ? அவங்க எங்க போனாங்க அப்படின்னு அர்த்தம். இதே இது அவன் எங்க போனான், அவன் எங்க போனான், அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? உங்களுக்கு 10 seconds டைம், அதுக்குள்ள உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லிடணும். ஓகே, your time starts now. Time's up. Where did he go? Where did he go? சப்ஜெக்டை மட்டும் மாத்திடுறீங்க. ஓகே, அவன் எங்க போனா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், கதவை மூடியே வை. கதவை மூடியே வை, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Keep the door closed. Keep the door closed. கதவை மூடியே வை அல்லது கதவை மூடியே இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதே மாதிரி ஜன்னலை மூடியே வை, இதெல்லாம் அடிக்கடி சொல்லுவோம்ல. ஈவினிங் டைம் ஆச்சுன்னா கொசு உள்ள வந்துடும், என்ன சொல்லுவாங்க? ஜன்னலை மூடியே வை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Keep the window closed. Keep the window closed. ஜன்னலை மூடியே வை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ அதை பத்தி யோசிச்சியா? நீ அதை பத்தி யோசிச்சியா? அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Did you think about that? Did you think about that? நீ அதை பத்தி யோசிச்சியா? About that அப்படின்னா அதை பற்றி அப்படின்னு அர்த்தம். You அப்படின்னா நீ. ஓகே, Did you think about that? நீ அதை பத்தி யோசிச்சியா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் அதை வேணும்னே செய்யல. நான் அதை வேணும்னே செய்யல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I didn't do it on purpose. I didn't do it on purpose. நான் அதை வேணும்னே செய்யல, ஒரு பர்பஸ்னானது ஒரு நோக்கத்தோட அப்படின்னு அர்த்தம். ஓகே, I didn't do it அப்படின்னா நான் செய்யல. ஓகே, on purpose, வேணும்னே நான் செய்யல. Got it? நெக்ஸ்ட் ஒன், என்னால வேற என்ன செய்ய முடியும்? என்னால வேற என்ன செய்ய முடியும், அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? What else can I do? What else can I do? What else அப்படின்னா வேற என்ன அப்படின்னு அர்த்தம். Can I do அப்படின்னா என்னால செய்ய முடியும். What else can I do? என்னால வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், என்னால இதை நம்ப முடியல. என்னால இதை நம்ப முடியல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I can't believe this. I can't believe this. என்னால இதை நம்ப முடியல அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இது எப்படி சாத்தியம்? இது எப்படி சாத்தியம், அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? How is this possible? How is this possible? இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவங்க எங்க, அவர்கள் எங்கே, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Where are they? Where are they? அவங்க எங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் இங்க வந்த? நீ ஏன் இங்க வந்த, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Why did you come here? Why did you come here? நீ ஏன் இங்க வந்த? ஓகே, இதே கேள்விய அவன் ஏன் இங்க வந்தான், அவன் ஏன் இங்க வந்தான், அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Why did he come here? Why did he come here? அவன் ஏன் இங்க வந்தான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இது எவ்வளவு? இது எவ்வளவு, இந்த கேள்வி அடிக்கடி நம்ம கேட்போம், அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? How much is this? How much is this? இது எவ்வளவு. How much அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் என்கிட்ட சொல்லல? நீ ஏன் என்கிட்ட சொல்லல, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Why didn't you tell me? Why didn't you tell me? நீ ஏன் என்கிட்ட சொல்லல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இது எப்படி நடந்தது? இது எப்படி நடந்தது, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்?
how did this happen? how did this happen? இது எப்படி நடந்தது? இப்போ இதே கேள்வியை கொஞ்சம் மாத்தி கேட்கலாமா? இது எங்க நடந்துச்சு, இது எங்கே நடந்தது, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? ஒரு சின்ன வார்த்தையை மாத்தணும். where did this happen? where did this happen? இது எங்க நடந்துச்சு, இது எப்போ நடந்துச்சு, அதுக்கு ஒரு சின்ன மாற்றத்தை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது எப்படி சொல்லலாம்? when did this happen? whenனா எப்போது அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ howனா எப்படி, whereனா எங்கே, when அப்படின்னா எப்போது. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நாங்க உனக்காக காத்துட்டு இருக்கோம். நாங்க உனக்காக காத்துட்டு இருக்கோம். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? we are waiting for you. we are waiting அப்படின்னா நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். for you அப்படின்னா உனக்காக. we are waiting for you. நாங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன். இதை எப்படி பயன்படுத்துவது, இதை எப்படி யூஸ் பண்றது? ஏதோ ஒரு தெரியாத ஒரு ப்ராடக்ட் இருக்கும் உங்க கையில, இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நீங்க கேட்கணும். அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? how to use this. how to use this. இதை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு அர்த்தம். கடைசியா நம்ம பார்க்க போற ஒரு சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் இதை ஏற்றுக்கொள்வானா, அவன் இதை ஏத்துக்குவானா. அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ஈஸியான கொஸ்டின் தான். எப்படி கேட்பீங்க? will he accept this? will he accept this? accept அப்படின்னா ஏற்றுக்கிறது, this அப்படின்னா இதை அப்படின்னு அர்த்தம். ஏற்றுக்கொள்வானா அப்படின்னு ஃபியூச்சர்ல கேட்கறதுக்கு நம்ம will வச்சு கேட்டிருக்கோம். ஓகே, will he accept this? இதே அவள் இதை ஏற்றுக்கொள்வாளா அப்படின்னா will she accept this? நீ இதை ஏற்றுக்கொள்வாயா அப்படின்னா will you accept this? அவ்வளவுதான். just you have to change the subjects. ஓகே, ஈஸியா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவுதான் 25 sentences. கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ், அடிக்கடி இதை நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் இல்லையா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்வொர்க். நாங்க உனக்காக காத்துட்டு இருக்கோம். நாங்க உனக்காக காத்துட்டு இருக்கோம். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.